ஒரு டாஸ்க்குங்க, ஒரு வேலை. அந்த வேலைக்கு ஒரு ரூலை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரோக்ராமை தயாரிச்சு ஒரு விஷயம் தேவைன்னா சார் நான் எனக்கு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டால இருந்து ஒரு டேட்டா உருவாக்குனேன். டெக்னாலஜியோட பரிமாற்றங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து வெரைட்டியா மாறிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்காக வந்து ரோபோட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து அது புத்திசாலித்தனமா வேலை செய்யணும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாங்க. இதுல இருந்து ஃபியூச்சரை பத்தி ப்ரெடிக்ட் பண்ண மெஷின் லேர்னிங் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து டெக்னாலஜியோட பரிமாற்றங்கள் அதிகமாயிட்டே போகுதுங்க. இந்த பரிமாற்றங்களோட ஃபைனல் எண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்ப இருக்க அந்த ட்ரெண்டிங்கான எண்டு என்னன்னா வந்து ஜெனரேட்டிவ் ஏஐங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்த வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கிறத வச்சு வேற ஏதோ ஒரு புது கண்டென்ட் உருவாக்க முடியுமா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் நம்முடைய ட்ரெண்டிங்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்க. இதை பேஸ் பண்ணி தான் சாட் ஜிபிடி மாதிரி சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாங்க. எதை வேணாலும் கேளு, நான் அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு கிராப் பண்ணி தரேன் அப்படின்ற அந்த சாட் ஜிபிடி இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன். இப்போ பார்க்கறது என்னன்னா வந்து நார்மலா இருக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற ட்ரெடிஷனல் ஏஐக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்ன சார் வித்தியாசம் நம்ம பார்க்க போறதை தான் நாம பார்க்க போறோங்க. ட்ரெடிஷனல் ஏஐ வெர்சஸ் ஜெனரேட்டிவ் ஏஐங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா, இந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து அனலைசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துச்சுங்க. இதில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேயே ஒரு புத்திசாலித்தை கொண்டு வந்து இன்டெலிஜென்ஸை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக ஆரம்பிச்சுங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ணாங்க. இன்னும் பெட்டரா கிடைச்சிருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணி அந்த ஃபீட்பேக் ஆர்டிஃபிஷியல் சொல்லுவாங்க, ஃபீட்பேக் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஃபீட்பேக் பேஸில் வந்து திரும்ப டியூனை பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் பெட்டரான ஆர்டிஃபிஷியல்ஸை தயாரிக்கும் பொழுது அதை ரியல் டைமில் பயங்கர சூப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து ஒரு டெக்னாலஜியோட பரிமாற்றங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா சார்? நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நான் முதல்ல நீங்கள் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அதில் என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம படிக்கணுங்க, எப்படி வந்து அதை அப்ளை பண்ணுறது, என்னெல்லாம் ஃபியூச்சர் இருக்குன்றத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் படிக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாங்க. இந்த லிங்க்லையும் டிஸ்கிரிப்ஷனும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணுங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் படிக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாங்க. ஒரு வேலை படிக்கணும், கைடன்ஸ் வாங்கணும், ஐடிக்குள்ள நுழையணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. கால் பண்ணுங்க, ஃபோன் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ண தயாராக இருப்பேங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து மதுரவாயில் சென்னையில் மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. வாங்க ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டே பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, அண்ணன் நான் அவங்ககிட்ட பேசுவேங்க. கால் பண்ணுவீங்களா? அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம், நிறைய டெக்னாலஜி கொடுத்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ டெய்லி டெக்னாலஜி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம கதைக்கு போகலாம். ட்ரெடிஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க வித்தியாசம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குங்க, ஒரு வேலை. அந்த வேலைக்கு ஒரு ரூலை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரோக்ராமை தயாரிச்சு அது மூலமா ஒரு விஷயத்த பண்றது தான் இதுதான் நம்முடைய அப்ஜெக்டிவா இருக்கும். அது வந்து ட்ரெடிஷனல் ஏஐன்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிடைச்சதை வச்சு புதுசா ஒரு கண்டென்ட் தயாரிச்சுன்னா அவன் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து நாம பாக்குறது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற லேர்னிங். இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் வச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து அல்காரிதம்ஸ், இந்த அல்காரிதம் இது ஒரு அதை வச்சு கிடைச்ச டேட்டாவை வச்சு ஒரு மாடலை தயாரிச்சு அதுல இருந்து ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரெடிஷனலுங்க. ஜெனரேட்டிவ் ஏஐனா டேட்டா வச்சு பண்ணுங்க. இந்த டேட்டாலாம் இருக்கா, இந்த டேட்டா வச்சு புதுசாக ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு புதுசாக ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சு தருங்க. இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கம்பாரிசன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அவுட்புட்டுங்க. நீ என்ன பிரச்சனையோ அதுக்கு வந்து ஒரு விடையை கொடுக்கறது தான் டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கா இருக்குங்க. ஒரு விடையை கொடுக்கறது தான் நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஏஐ. அதுவே ஜெனரேட்டிவ் ஏஐனா புது கண்டென்ட், புதுசா எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி தரும். வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட், இமேஜ், உனக்கு என்ன வேணும் எல்லாம் நான் ஜென்ரேட் பண்ணி புதுசா தரேன்யா. இது வரைக்கும் பண்ணாத மாதிரி நான் பண்ணி தரேன்யா. ஒரு போட்டோ இருக்கு,
டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்து அந்த போட்டோ அதை டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த பேச வச்சலாம். இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ. போட்டோ எப்படியா பேச, அதான் வீடியோ. ஜெனரேட்டிவ் ஏஐ மேல அது வீடியோ கன்வெர்ட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் மட்டும் இன்புட்டா கொடுத்துங்க. இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சாட் ஜிபிடி, சிந்தசியான்ற சாஃப்ட்வேருங்க, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. போய் பாருங்க. அந்த நான் இன்விட்டு கொடுக்குறேன், நாளைக்கே ஒரு டூல போட்டலாம் விடுங்க. ஓகேவா? ஜெனரேட்டிவ் ஏஐயோட அப்ஜெக்டிவ் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. முதல்ல வந்து கோல் ஓரியன்டட். ஒரு விஷயம் தேவைன்னா, சார் நான் எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு நார்மலா ஒரு போட்டோ இருக்கு, அது வந்து ஒரு ஆங்கர் மாதிரி பார்த்து பேச வைக்கணும் சார், கோல் ஓரியன்டா இருக்கணும். அடுத்த ரியல் டைம் ஃபீட்பேக். ரியலான டேட்டாலாம் இருந்துச்சுன்னா தான் உனக்கு ரியல் டைம்ல இன்னும் பெட்டரான விஷயங்களும் உங்களுக்கு தர முடியும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் லேர்னிங். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து லேர்னிங், அடாப்டிவ் லேர்னிங். அதுவே புதுசா ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டால இருந்து ஒரு டேட்டா உருவாக்குனேன், இந்த டேட்டாவில வச்சு இன்னொரு டேட்டா உருவாக்க முடியும். இதுதான் அடாப்டிவ் லேர்னிங் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐல செம்மையா பண்ண முடியுங்க. இதை பத்தி எனக்கு ஆர்டிகல்ஸ் நான் எழுதிட்டு இருக்கேன். மெஷின் லேர்னிங் பத்தி ஒரு சூப்பரான ஆர்டிகல் நான் எழுதிருக்கேன். இந்த லிங்க்குக்கு போங்க, டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. மற்றபடி வந்து நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நிறைய கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றோம். உனக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு வாங்க, கைடன்ஸ் கொடுக்குறேன். ஒருவேளை படிக்க விருப்பம் தான் படிங்க, அப்படிலாம் கைடன்ஸ் வாங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க. பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் இன்னொரு உதவி பண்ணு, என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ், முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.